ஏன் இன்னும் போலீஸ் வரல? நாங்க வந்துட்டோம் ஆதிரா. எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்துட்டீங்களா மேடம்? இருக்கு, இந்தாங்க. ஐயோ, இந்த ஆதிரா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்ட போல இருக்கு. ஆதிரா, சின்ன விஷயத்த எதுக்கு நீ இப்ப பெருசு பண்ணிட்டு இருக்க? அம்மா, இது சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயமா? நீங்க உயிரோட இருக்கும்போது இந்த வீட்ல இருக்கிற யாரோட பேச்ச கேட்டு பேங்க் மேனேஜர் டெத் சர்டிபிகேட்ட காட்டி நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. என்னால அதை ஈஸியா எடுத்துக்க முடியாதுமா. சரண்யா சித்தி என்னமோ எப்ப பார்த்தாலும் வரதட்சணை வேணும்னு கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். எங்க மானத்தை வாங்குறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்க. ஒண்ணு அகல்யா, சம்பந்தமே இல்லாத இந்த கல்யாண விஷயத்துல மூக்க நுழைச்சு சுபத்ராவோட டெபாசிட் பணம் கிடைக்க விடாம பண்ணது நீ தானே. சுபத்ரா பேங்க்குக்கு போன அன்னைக்கே எனக்கு தெரியும். ஆனா சுபத்ரா என்ன காரணத்தாலேயோ என்கிட்ட சொல்ல வேண்டாம் நினைச்சிருக்கா அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவ உயிரோட இல்லைன்னு சொல்ல வச்சிருப்ப. அம்மா, அது இல்லம்மா. போதும், வாய மூடு. நீ என்ன சரண்யா, அத்தை, அப்படியே உங்க அம்மா கூட ஊருக்கு போயிடலான்னு திட்டம் ஏதாவது இருக்கா? பாட்டி, ஒரு நிமிஷம் பாட்டி. நான் முதல்ல இவங்களை பேசி அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் வீட்டு விஷயத்தை பேசிக்கலாமே. எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். எங்க வீட்டுல வரதட்சணை பேச்சே இருக்காது, என்ன நம்புங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இந்த காலத்துல என்கரேஜ் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கிளம்புங்க. உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் நாங்க கிளம்புறோம் சார். ஆதிரா, உனக்கு ஏதாவது தப்பா இருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுமா. கண்டிப்பா கூப்பிடுறேன் மேடம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா. இங்க பாருங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, நான் அங்க வந்து பேசுறேன். ஓகே சார். தேங்க் யூ சார். கிளம்புங்க. எல்லாரும் கிளம்புங்கம்மா. அகிலா, படிச்சவன் தானே நீ? வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது தப்புன்னு தெரியாதா? சாரி ப்ரோ. அம்மா அம்மா, என்ன பொண்ணுமா இவ? ஏதோ குறும்பு பண்ணுவா, யார் பேச்சையும் கேட்க மாட்டா அப்படின்னு என்ற பொண்ணு சொன்னா. சின்ன பிள்ளை தானே, போ சரியா போயிரும் என்ற பையன் காதலிக்கிறானே, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். இந்த சின்ன விஷயத்துக்கே போலீஸ கூட்டு வந்திருக்காளே. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ற பையன் கூட சின்ன சண்டை வந்தா கூட என்ற குடும்பம் மொத்தத்தையும் ஜெயில வச்சிருவா போல இருக்க. ஐயோ, அம்மா, உன்ற மகளுக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கு ஒரு கும்பிடு. எனக்கு இந்த சம்பந்தமே வேணாமா, ஆளை விடுங்க. அப்பாடா, எப்படியாவது இந்த கல்யாணம் என்ன சரிதான். அப்படி சொல்லாதீங்க சித்தி. அவ ஏதோ அவசரத்துல பண்ணிட்டா. நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். ஆதிரா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? அவங்கதான் கோர்ட் டாக்குமெண்ட்டை எரிச்சிட்டாங்க. பேங்க்ல உங்ககிட்ட ப்ரூஃப் கேக்குறாங்க. இப்பதான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்கு. இப்ப போலீஸ வந்து உங்களை பார்த்தாங்கல்ல. இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறதா ப்ரூஃப் இருக்குல்லம்மா.
இதை விட நீங்க உயிரோட இருக்கீங்கன்றதுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? மாத சங்கத்துல இருக்கிறவங்க கூட கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்க. குட் ஆதிரா. ஆதிராவோட நல்ல மனசு இப்போது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அவ சுபத்ராமாவுக்கு நல்லதான் பண்ணிருக்கா. சுபத்ராவுக்கு நல்லது பண்ற நினைச்சுக்கிட்டு நம்ம அத்தனை பேர் மானத்தையும் கப்பல்ல ஏத்திருக்கா. சரண்யாவை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உங்க பாட்டி சீதனம்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க. அவ கல்யாணத்துக்கே 10 லட்சம் செலவாச்சு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த 10 லட்சத்துக்கு வட்டி என்னாச்சுன்னு கணக்கு போட்டு பாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்கம்மா. எதுக்கு இப்ப வரதட்சணை எல்லாம் கேக்குறீங்க? நீ முதல்ல வாயை மூடுறா. மதியழகனோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த இந்த புள்ளைய நாம காசு இல்லாம கட்டிக்கிட்டோம்னா நாளைக்கே இந்த ருக்மிணியோட மவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவன் மவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கட்டியிருக்காங்கன்னு ஊர்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்களா? அகிலா, 1 ரூபாய் கூட வராது போல இருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, நாளைக்கு நீயும் ஒன்ற பொண்டாட்டியும் ஏன் காசுல உட்கார்ந்து சாப்பிடலான்னு நினைச்சுக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. இதுக்கு மேலேயே இந்த பிள்ளையத்தான் நீ கட்டுவேன்னா அது ஒன்றை இஷ்டம். நானும் கூட்டத்தோட கூட்டமா வந்து ஒன்ற தலையில 4 அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. ருக்மணி, மனஸ்தாபம் வேண்டாம். என் பேத்தி ஆதிரா உனக்கு மருமகளாக போற. நீ வரதட்சணையா பாப்பியோ வட்டி கணக்கா பாப்பியோ எனக்கு தெரியாது. என் பேத்திக்கு நான் கோடி ரூபாய் சீதனமா தரேன். பெரியவங்க பெரியவங்க தான். உங்க மனசு யாருக்கு வரும் சம்பந்தி? உங்க பேட்டி நல்லா இருக்கணும்னு செய்றீங்க, தாராளமா செய்யுங்க. என் மக அதிர்ஷ்டக்காரன் தான். மகாலட்சுமியே கல்யாணம் பண்ணிக்க போறா. ஐயோ ராசோத்தி, மருமவ பொண்ணு, உன்னை தங்க தட்டுல வச்சு பாத்துப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. திருமரா, இந்த கல்யாண விஷயத்தை நீதான் கூட இருந்து பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. நாளைக்கே ஆதிராவுக்கும் அகிலனுக்கும் நிச்சயதார்த்தம். அம்மா ஒரு நிமிஷம் எழுந்துருமா. ஏன் புள்ள, நான் அந்த பெட் மேல உட்கார கூடாதா? ஐயோ அம்மா அதுக்கு இல்லம்மா, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்களேன். அட என்னன்னு சொல்லு. ஐயோ எந்திரியம்மா. ஷோ என்ன அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. ஏய், நான் எதுக்கால நிக்கும் போதே என்ன மனசுக்குள்ள திட்டுறவ நீ. இப்ப திடீர்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்ற?
என்ன விஷயம்? உன்னோட அறிவுல 10% ஆவது எனக்கு வரணும்னு கொஞ்சம் வாழ்த்துமா. சரி சரி, எழுந்துரு எழுந்துரு. என்ன அறிவுமா உங்களுக்கு? வரதட்சணை கேட்காத மாதிரியே பேசுனீங்க, கடைசியில அவங்க வாயாலே குடுக்கறேன்னு சொல்ல வச்சிட்டீங்களே. நீங்க இந்த வீட்ல காலை வச்சதும் 1 கோடி ரூபாய் வரப்போகுது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு காசு வாசனை இல்லாத தூக்கமே வராது. காசு விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். 5 பைசா கம்மியா இருந்தாலும் அப்புறம் என் வாய் பேசாது, என்ற கைதான் பேசும். நானும் இப்படிதாமா உங்களை பத்தி சுபத்ரமா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு 50 லட்சம் ரூபாய் சீர்பணம் உருப்படியா பேசி முடிக்க உன்னால முடிஞ்சுதா? அது என்னமோ கரெக்ட் தாமா. என்னதான் பூனை புலி மாதிரி உரிமை பார்த்தாலும் புலி ஆகாதுல. அது இன்னைக்குதான் தெரிஞ்சது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால முடியவே இல்லம்மா. உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஒரு நாள் முன்கூட்டியே நான் வந்துட்டேன். இந்த கோடியோட முடிஞ்சிரும்னு நினைச்சுக்காத. அந்த சீரு இந்த சீருன்னு சொல்லி இன்னும் 50 லட்சம் வாங்கிருவேன். மா என்னம்மா வந்ததும் வராதமா வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், பிரச்சனை பண்ணதும் காட்டி தரடா 1 கோடி ரூபாய் பணம் வருது. டேய், நீ அந்த வெண்ணிலாவோட பொண்ண காதலிக்கிறேன்னு உங்க அக்கா சொன்னதுமே எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு யோசனை பண்ணி பார்த்தா நீ அவளை காதலிச்சு நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுது. டேய், அந்த புள்ள குபேர குடுண்டா. எப்ப தேவையோ அப்பப்ப காசை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் சாருமதியை கூட்டிட்டு வீட்டை விட்டு போறதுக்குள்ள எங்க அம்மாவை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போயே. என்றா கண்ணு ஒன்னும் பேசாம உம்முன்னு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க இஷ்டம், என்னமோ பண்ணுங்க. இந்த அகில நான் பார்த்து சீக்கிரம் ஏதாச்சும் முடிவு பண்ணியே ஆகணும். சாரு, இந்த பழம் சாப்பிடு. வேண்டாம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ பசிக்கலம்மா. பரவாயில்ல சாரு, கொஞ்சமாவது சாப்பிடு. இன்னைக்கு சாப்பாடு ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும். நீ அது வரைக்கும் பசியோட இருக்காத, சாப்பிடு. இது போதுமா இல்ல இன்னும் 2 கிலோ பழம் வாங்கி தரட்டுமா? நீ சாப்பிடறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. என்ன அகல் எப்படி எல்லாம் பேசுற? மாசமா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி எல்லாம் பேசலாமா? இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டா? அவ ஒண்ணுமே செய்யலங்கிறது தான் என் கோவமே. மத்தவங்கள பார்த்தாவது கொஞ்சம் அறிவை வளர்த்துக்க சாருமதி. உன்னை விட சின்ன பிள்ளை நேத்து வந்த அந்த ஆதிரா இந்த வீட்ல இருந்து 1 கோடி ரூபாய சீதனமா மாமியார் வீட்டுக்கு கொண்டுட்டு போறா. நீ உன் வீட்ல இருந்து ஒரு சின்ன பித்தளை கிண்ணமாவது கொண்டு வந்தியா? இல்லையே, வெறும் கைய வீசிக்கிட்டு கட்டின புடவையோட தானே வந்த. என்ன அகல்யா, மறந்துட்டியா? சாருமதி தாத்தா அவளுக்கு சீதனமா எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருந்தாரு. அம்மா தான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா மறுத்துட்டாங்க. நீ பேசாத சுபத்ரா. நீ ஏன் சாருமதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் இந்த வீட்டுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தவ தானே. ஆனா பாரு, 5 பைசாக்கு வழி இல்லாம இருந்தாலும் இன்னைக்கு உன் பேர்ல லட்சக்கணக்கில் பிக்ஸட் டெபாசிட் என்ன, வைரம் என்ன, இடம் என்ன, எல்லாம் எங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அவங்களா எழுதி வைக்கல. எங்க அண்ணன் விட்டுட்டு போயிட்டாருன்னு மூஞ்சி அப்பாவியா வச்சுக்கிட்டு அழுது படிச்சிட்டு இருந்த. ஐயோ பாவோன்னு எங்க அம்மா மனசு இறங்கி அத்தனையும் உனக்கு எழுதி கொடுத்தாங்க. இப்போ
உன் ஸ்வீகார புத்திரி ஆதிராவுக்கு கூட எங்க அம்மா 1 கோடி ரூபாய் சீதனம் செய்யறாங்க. ஆனா சொந்த மக என்ன பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? உட்கார்ந்து அடுத்தவங்க சொத்தை திங்கிறதுக்கும் ஒரு குடுப்பணம் வேணும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ நிஜம்தான். உனக்கும் ஆதிராவுக்கும் தலையெழுத்து நல்லா இருக்கு, நீங்க அனுபவிக்கிறீங்க. இந்த சாருமதிய பாரு, பேர்ல தான் மதி இருக்கு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உழைக்க தெரியுதா? மா, இருக்கிறது போதாதா? இன்னமும் ஏமா காசு காசுன்னு பேய அலையறீங்க? எல்லா விஷயத்திலயும் சாருமதி எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. மா, எதுக்குமா உங்களுக்கு சாருமதி மேல இவ்வளவு வெறுப்பு? இத்தனைக்கும் அவ உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. நான் சாருமதிய திட்டுறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அக்கறையும் பயத்தையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. நான் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லம்மா. நீங்க வர மருமக பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. மாற மாட்டடா, நீ மாறவே மாட்ட. நீ மாறணும்னா அடுத்து உன் வாழ்க்கையில பெருசா ஏதாவது அடி விழணும். அப்பதான் அம்மா நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருந்தாங்கன்னு உனக்கு புரியும். ஆனா என்ன, அதுக்குள்ள எல்லாம் காய் மீறி போயிடும். ஞாபகம் வச்சுக்க. சுபத்ராமா, அம்மா சொன்ன எதையும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அகல்யாவோட கோவத்தை பத்தி எனக்கு தெரியாத திருமாரா. என் மேல இருக்கிற கோவத்தை தான் சாருமதி மேல காமிச்சிட்டு போறா. சாரு, அகல்யா சொன்னது உண்மை இல்ல, என்னதான். அத நினைச்சு நீ மனசு வருத்தப்படாத, சரியா? சரிம்மா. இந்தா, இந்த பழத்தை சாப்பிடு. சாப்பாடு தயாரானதும் நான் வந்து உன்னை கூப்பிடுறேன், சரியா? சரிங்கம்மா. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்ம ஆதிராவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணதுல இருந்து என்னென்ன நடக்குது பாத்தியா சாரதா? அட, வெளிய இருக்கிறவங்க தான் தப்பா பேசுறாங்கன்னா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கூட ஆதிராவுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இத நான் உங்ககிட்ட சொல்லலையே தவிர, ஆதிராவுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு என் மனசுல பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு சாரதா. ஆனா இன்னைக்கு ஆதிராவுக்கு நீ 1 கோடி ரூபாய் சீதனமா கொடுத்து இந்த கல்யாணம் பண்றேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாரதா. ஆதிரா வெண்ணிலாவோட பொண்ணா இருந்திருந்தா 1 கோடி ரூபாய் சீதனமா தர்றேன்னு என் வாயிலிருந்து வந்திருக்காதுங்க. ஆனா ஆதிரா இப்ப சுபத்ராவுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த மக. சுபத்ராவோட மக நம்ம பேத்தி இல்லைங்களா? ஆதிராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்க. ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வாயே. அது பாட்டி, நான் இப்ப சொல்றேனே, என் மேல கோவப்படாதீங்க ப்ளீஸ். இந்த என்கேஜ்மெண்ட்டை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம்ல? ஏமா, என்னாச்சு? அகிலனோட அம்மா
காசு காசுன்னு பைத்தியமா இருக்காங்க. எனக்கு அவங்க பேசுறதே பிடிக்கல பாட்டி. என்னமா ஆதிரா இது? நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. நீ எங்க கூடவே தான் இருக்க போற. இத பாரு, எங்களுக்கு பணத்தெல்லாம் விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். தாத்தா, நான் காதலிச்சந்தானே அகிலன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. வேணும்னா நான் அகிலனை மறந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.